நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை செஞ்சி சாலையில் மீன் மற்றும் காய்கறி அங்காடி வளாகத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுவை செஞ்சி சாலையில் மீன் மற்றும் காய்கறி வியாபாரம் செய்து வருபவர்களின் துயர் துடைக்கும் வகையில் 89,34,000 ரூபாய் மதிப்பீட்டில் பிரெஞ்சு இந்திய பாரம்பரிய கலாச்சார அடிப்படையில் 82 மீன் வியாபாரிகள் 35 காய்கறி வியாபாரிகள் பயனடையும் வகையில் புதிய மார்க்கெட் கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அங்காடி வளாகத்தை அமைச்சர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் திறந்து வைத்தார். விழாவில் அரசு செயலர் ஸ்ரீகாந்த், திட்ட இயக்குநர் சுந்தர வடிவேலு, உள்ளாட்சித்துறை இயக்குநர் ரவி பிரகாஷ், இணை திட்ட இயக்குநர் சுமிதா, நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் மற்றும் பொதுமக்கள் வியாபாரிகள் கலந்து கொண்டனர். அங்காடியின் சிறப்பு அம்சமாக பெத்தாங் விளையாட தனியாக இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. செவிலியர்களின் சேவை மற்றவர்களுக்கு முன்மாதிரியான சேவையாக அமைய வேண்டும் என்று உலக செவிலியர் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை அன்னை தெரசா அறிவியல் கல்வி பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் செவிலியர் பயிற்சி பள்ளி மற்றும் இந்திய மகப்பேறு செவிலியர் சங்க புதுவை கிளை சார்பில் உலக செவிலியர் தின விழா அன்னை தெரசா செவிலியர் கல்லூரியில் நடைபெற்றது. கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிட முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு செவிலியர் பணியில் சிறந்த சேவையாற்றிய செவிலியர்களுக்கு சிறந்த செவிலியர்களுக்கான விருது வழங்கி பேசுகையில், நோயாளிகளை கவனிப்பதில் செவிலியர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்றும் அவர்களது சேவை மனப்பான்மை போற்றத்தக்கது என்றார். மேலும் பெண்கள் வாழ்வியல் மேம்பாடு பற்றிய விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தி வருவது பெருமைக்குரியது என்று கூறிய அவர், இதுபோன்ற சேவை மற்றவர்களுக்கு முன்மாதிரியான சேவையாக அமைய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விழாவில் தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேறு குழுமத்தின் பதிவாளர் டாக்டர் ஆனி கிரேஸ் கலைமதி செவிலியர் தின விழாவை முன்னிட்டு நைட்டிங்கேல் அம்மையாரின் திருவுருவ படத்திற்கு ஒளிவிளக்கு ஏற்றி வைத்து விழாவின் முக்கியத்துவம் பற்றி சிறப்புரையாற்றிட பட்டமேற்படிப்பு மைய தலைவர் டாக்டர் முரளி வாழ்த்துரை வழங்கினார். செவிலியர் பயிற்சி பள்ளி முதல்வர் பிரமிளா தமிழ்வாணன் மற்றும் 200க்கும் மேற்பட்ட செவிலியர் பள்ளி மாணவிகள் கலந்து கொண்ட விழா இறுதியில் கல்லூரி உதவி விரிவுரையாளர் சாரதா நன்றி கூறினார். புதுவையில் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை திராவிடர் எழுச்சி நாளாக கொண்டாடுவது என்று மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் முன்னிலையில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புதுவை திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் மாநில கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் தலைமையில் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் முன்னிலையில் நடைபெற்றது. துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், துணை அமைப்பாளர் SP சிவகுமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் பழனி, அன்பு, அருள் செல்வி, மல்லிகா மாயகிருஷ்ணன், முன்னாள் கொம்யூன் தலைவர் குமார், தொகுதி கழக செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், வழக்கறிஞர் செந்தில்குமார், பாண்டு ஹரிகிருஷ்ணன், திராவிட மணி, வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் முத்துவேல், விவசாய அணி அமைப்பாளர் சோமசுந்தரம், ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் அன்புச்சூரியன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க கவுன்சில் செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா, மீனவர் அணி அமைப்பாளர் தண்டபாணி, மகளிர் அணி அமைப்பாளர் நிர்மலா சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்தில் சட்டமன்ற தொகுதிகள் தோறும் கழக தலைவர் கலைஞரின் 90வது பிறந்த நாளை திராவிட எழுச்சி நாளாக இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாட வேண்டும். புதுவை நாடாளுமன்ற தொகுதி கழக செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு ஜூலை மாத இறுதியில் வருகை தரும் கழக பொருளாளர் ஸ்டாலின் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது, புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இந்திய தமிழ் மீனவர்களை காப்பாற்ற கலைஞர் வழியினை பின்பற்றி கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி புதுவை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்களும், புதுவை கழகத்திற்கு இடம் தேர்வு செய்து புதிய கலைஞர் அறிவாலயம் என்ற கட்டிடத்தை அமைத்துக் கொடுக்க அனுமதி வழங்கிய தலைவர் கலைஞர் மற்றும் பொருளாளர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து சிறப்பு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. புதுவை சுகாதார ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு பொது மருத்துவமனை முன்பு கோரிக்கை விளக்க வாயிற்கூட்டம் நடத்தினர். புதுவை சுகாதாரத்துறை ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அரசு பொது மருத்துவமனை முன்பு கோரிக்கை விளக்க வாயிற்கூட்டம் நடத்தப்பட்டது. சங்க கௌரவ தலைவர் கண்ணையன் தலைமையில் தலைவர் இருசப்பன் முன்னிலையில் நடைபெற்ற வாயிற்கூட்டத்தில் அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு தலைவர் மதுரகவி, செயலாளர் ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். 5வது ஊதிய கமிஷனின் பரிந்துரைப்படி சலவைப்படியை உடனடியாக வழங்க வேண்டும், ACP MACP-யை வழங்க வேண்டும்,
சுகாதாரத்துறை துப்புரவு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், சீனியாரிட்டி பட்டியல் மூலம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தப்பட்ட வாயிற் கூட்டத்தில் சுகாதாரத்துறை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தை போன்று புதுவையிலும் பான் மசாலா, குட்கா, புகையிலை உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் யுவா மோர்ச்சா அமைப்பினர் சுகாதாரத்துறை செயலரிடம் மனு அளித்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் யுவ மோர்ச்சா அமைப்பின் மாநில தலைவர் சக்திவேல் தலைமையிலான நிர்வாகிகள் புதுவை சுகாதாரத்துறை செயலர் ராகேஷ் சந்திராவை சந்தித்து மனு அளித்தனர். அதில் புதுவை மாநிலத்தில் சில சமூக விரோத குழுக்கள் மூலம் கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாகவும் 30% மேற்பட்ட பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழிந்து வருவதாக ஆய்வறிக்கைகளில் தெரிய வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த புகையிலை பழக்கத்தால் இளைஞர்கள் வாழ்க்கையில் போதைக்கு அடிமையாகி புற்றுநோய் உள்ளிட்ட பல வகையில் உடல்நலம் பாதிக்கப்படுவதுடன் பல்வேறு சமூக விரோத செயல்களிலும் ஈடுபடும் நிலையில் தமிழக அரசு பான் மசாலா, குட்கா மற்றும் புகையிலை உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு தடை விதித்து அரசாணை வெளியிட்டுள்ளதாகவும், எனவே புதுவையிலும் அதுபோன்று தடை விதித்து சிறப்பு நடவடிக்கையின் மூலம் புதுவையில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி இளைஞர்களை காக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் போதைப் பொருளுடைய நடமாட்டம் அதிகரித்து கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்பொழுது பான் மசாலா, பான் பராக் போன்ற போதைப் பொருள்களெல்லாம் தேசிய அளவில் தடை செய்யப்பட்டும் புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து கடைகளிலும் இன்று விற்பனையில் இருந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்களுடைய உடல்நிலை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகிறது. அதை சாப்பிடக்கூடியவர்களுக்கு கேன்சர் போன்ற குணப்படுத்த முடியாத வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் உடனடியாக தமிழ்நாட்டை போல் உடனடியாக அதை தடை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை தடை செய்து அரசு ஆணை இருந்தாலும் கூட அனைத்து கடைகளிலும் அரசு ஆணை இல்லாதது போல விற்பனையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஒருங்கிணைந்த சேர்க்கை முறையில் விண்ணப்பிக்க விண்ணப்பங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவையில் ஒருங்கிணைந்த சேர்க்கை முறையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. அதன்படி பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, தாகூர் கலை கல்லூரி, குழும கல்லூரிகளான கதிர்காமம் இந்திரா காந்தி, தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி, களித்தித்தால்குப்பம் காமராஜர், வில்லியனூர் கஸ்தூரிபாய் மகளிர் கல்லூரிகளில் சேர விண்ணப்பங்கள் வழங்கும் நிகழ்ச்சி பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை இயக்குநர் கரிகாலன் விண்ணப்பத்தை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதுபோன்று மற்ற அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலும் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன. புதுவை பாகூர் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவின் கொடியேற்ற விழாவில் அமைச்சர்கள் தியாகராஜன் மற்றும் ராஜவேலு பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை பாகூரில் திருக்கோவில் கொண்டு ஆன்ம கோடிகளின் அறியாமையை நீக்கி தர்மத்தை காத்து அதர்மத்தை கண்டித்தும் தண்டித்தும் ஆதிசக்தியின் உருவாய் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனையுடன் கொடிமரத்திற்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்பட்டு கொடியேற்றப்பட்டது. விழாவில் அமைச்சர்கள் தியாகராஜன், பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். மேலும் பக்த கோடிகள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனின் அருட்கடாட்சத்தை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் தனி அதிகாரி மற்றும் நிர்வாகிகள், சமயதாரர்கள், பாகூர் நகரவாசிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.